மஞ்சள் மஞ்சள் பயிரிடுறீங்களா? நிறைய பேரு மஞ்சள் பயிர், மஞ்சள் கிழங்கு. 2 விதமான மஞ்சளா? இந்தியால தான் மஞ்சள் கிழங்க அதிகமாக உபயோகிக்கிறோம். எதுக்கு? உள்ளுக்கும் உபயோகிப்போம், மேல போட்டுக்கிறதுக்கும். முன்னாடி எல்லாம் அடிப்பட்டா என்ன போடுவோம்? மஞ்சள் பத்தா, மஞ்சளை அரைச்சி மஞ்சள் பத்து போட்டுக்குவோம். எந்த புண்ணா இருந்தாலும் சரி. சாப்பாட்டுல மஞ்சள் இல்லாம ஏதாவது சமைப்போமா? மஞ்சத்தூள் இல்லாம? சைவமா இருந்தாலும் சரி அசைவமா இருந்தாலும் சரி மஞ்சத்தூள் போட்டுதான் நம்ம சாப்பிடுவோமே. அந்த தண்ணியில கூட மஞ்சத்தூளை போட்டு கலக்கி ஏதாவது வெளியில போயிட்டு வந்தா கூட என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ போயிட்டு வர எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா கிருமியும் புடிச்சிட்டு வந்த முதல்ல மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்களா இல்லையா? ஏன்னா கிருமி நாசினி. நம்ம வீட்டு வாசல்ல வாசக்கால்ல மஞ்சள் தடவை வச்சிருப்பாங்களா? எல்லார் வீட்லயும் அந்த காலத்துல இருக்கு, இப்ப இருக்கான்னு தெரியல. அப்பெல்லாம் வாசக்கால்ல முதல்ல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் அதுல நிறைய கிருமிகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா குழந்தைங்களுக்கு அது தொத்தி கொள்ளும். பெரியவங்க வயசான உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அந்த கிருமிகள் தொற்றிக்கொள்ளும். அப்ப அவங்களுக்கு நோய் வந்துடும். அதுவே வாசக்கால்ல மஞ்சள் தடவை வச்சா அப்பயே அந்த கிருமி நாசமாயிடும். அது ஒரு கிருமி நாசினி, நோய தொற்றாம பாத்துக்கோ. இப்படிதான், அதனாலதான் மஞ்சளை வாசல்ல தடைய வச்சாங்க. உடம்பு சரியில்லை, தீ புண்ணு எதுனாலும் மஞ்சள் பத்து போட்டுருவாங்க. சாப்பிடறதுக்கும் மஞ்சள் எது போட்டாலுமே அது நோய் எதிர்ப்பு சக்தி. அதனாலதான் ஈரோடு மஞ்சள் கிழங்குக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஏன்னா அதுல குறுக்கு மீன் ஒண்ணு இருக்கான். என்னடா அது குறுக்கு மீன் கிறுக்கு மீன்றீங்களான்னு நினைக்கிறீங்களா? ஆனா அது அவ்வளவு பெரிய விஷயம். அந்த குறுக்கு மீன் வெளிநாட்டுல இந்த மாதிரி அதிகமாக எந்த மஞ்சக்கிழங்குல குறுக்கு மீன் இருக்கோ அதை தான் வாங்கி மருந்து தயாரிக்க உபயோகிக்கிறாங்க. ஏன்னா அது கேன்சரை கூட விரட்டி அடிச்சிருமா. அந்த மாதிரி குறுக்கு மீன் அதிகமாக இருக்கக்கூடிய மஞ்சக்கிழங்கு எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. எந்த ஊர்ல? இந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துல தான் அந்த மாதிரி மஞ்சக்கிழங்கு. 2 மஞ்சக்கிழங்கு இருக்கா? ஒன்னு கிழங்கு, இன்னொன்னு விரலி மஞ்சளா, நீட்டா கொம்பு மஞ்சள். அப்புறம் பெருவெட்டி மஞ்சள் ஒண்ணு இருக்கா? பெருசா இருக்குமா? அதுக்கு விலை அதிகம். அதுக்கு குவிண்டாலுக்கு 21,000 ரூபாய், கிழங்குக்கு 17,000 ரூபாய் குவிண்டாலு. அதுவே விரல் மஞ்சளுக்கு வந்து அது ஒரு 18,000 ரூபாய். இப்படிதான் இருக்குது. ஆனா இப்ப எவ்வளவு கிடைக்குது? 15,000, 13,000, 14,000 அவ்வளவுதானமா குவிண்டால் கிடைக்குது. ஆனா எவ்வளவு தெரியுமா கிடைக்கணும்? 25,000 குவிண்டாலுக்கு இது கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். ஏன்னா மஞ்சக்கிழங்க எந்த ஊர்லயுமே சாகுபடி பண்றது இல்ல. மகாராஷ்டிரால பண்றாங்க. அது எங்க இருக்கு? பாம்பே, மகாராஷ்டிரா. அடுத்தது ஒரிசா, அங்க பண்றாங்க. 3வதா தமிழ்நாட்டுல தான் பண்றாங்க. அதுவும் இந்த மாவட்டம் ஈரோடு இந்த பகுதியில தான் இந்த மஞ்சக்கிழங்க, மஞ்சள் விரலி மஞ்சள உற்பத்தி செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு எவ்வளவு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும். ஆனா மஞ்சக்கிழங்கு விவசாயிகளுக்கு என்ன நடக்கு தெரியுமா? 2 பிரச்சனை. மஞ்சக்கிழங்கு விவசாயிங்க யாரும் வந்திருக்கீங்களா? தூக்குங்கம்மா, தூக்குங்க. ஏன் யோசிக்கிறீங்க? அதான் சோக்குறாங்க. அதான் ஏன்னா 2 பிரச்சனையாமா. ஒரு பிரச்சனை விலை கிடையாது, ரொம்ப கம்மி. 25,000 குவிண்டாலு கிடைக்கணும். 15,000, 14,000, 13,000 தான். எந்த கிழங்கு போட்டாலும் சரி, விரலி மஞ்சள் போட்டாலும் சரி, பெருவெட்டி விரலி போட்டாலும் சரி, அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன சொல்றோம்? ஒரு குவிண்டால் மஞ்சக்கிழங்கு மஞ்சளுக்கு 25,000 கண்டிப்பாக அந்த விவசாயிகள் கொடுக்க வேண்டும் என்று. அடுத்தது இன்னொரு பிரச்சனை. அந்த கிழங்கு இந்த வேற மஞ்சள் அறுவடை செய்யறதுக்கு ஆள் கிடைக்குதா? ஆளே கிடைக்கிறது இல்ல. எங்க கிடைக்குது? வெளிநாட்டுல, வெளியூர்ல இருந்து வராங்கன்றாங்க. நம்ம ஊர்ல நான் வந்து ஒரு ஈரோட்ல இருந்து மஞ்சள் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு விவசாயிடம் ஒரு வாட்டி உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன ஒரே பிரச்சனை, அறுவடை என்பது 1 மாசம் நடக்கும். அந்த 1 மாசத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுல. வெளியூர்ல இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில இருந்து கரெக்டா குடும்பமாக ட்ரெயின் ஏறி நேரா வர்றாங்க, வந்து விவசாயம் செய்யறாங்க. வந்து செஞ்சுட்டு அந்த 1.5 மாசம் அவங்க அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டோ அந்த கூலியை வாங்கிட்டு அவங்க மறுபடி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. நம்ம ஊர்ல இருந்து ஆளை கூப்பிட்டா சரியா கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுல. ஏன் தமிழ்நாட்டுல விவசாயம் செய்யறதுக்கு ஆள் கிடைக்காதா? தமிழ்நாடு முழுக்க விவசாய பூமி தானே. வேற என்ன பண்றோம்? பெரிய பெரிய தொழிற்சாலை இருக்கா? இங்க செய்யறதெல்லாம் விவசாயம் தானே. நம்ம எல்லாம் விவசாய பெருங்குடிகள் தானே சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க விவசாயம் சார்ந்த தொழில் தான்.
அப்படி இருக்கும் பொழுது இதை மஞ்சள் சாகுபடி செய்யறதுக்கு, விவசாயம் செய்யறதுக்கு, அறுவடை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்படி என்றால் இந்த ஊர்ல மக்களை போதைக்கு அடிமையாகவே வச்சு அவங்கள படுக்கவே வச்சுட்டாங்க. அதானே அதான அர்த்தம்.